இந்த பூமி தந்த பரிசு தான் இந்த உடல். ஆண் பெண்கிற வேஷம் போட்டு இந்த பூமியில நம்ம எல்லாரும் நடிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய நாடக மேடை, நாம எல்லாரும் நடிகர்கள் வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு பிறவிங்கிற நடிப்பு முடிஞ்ச உடனே உடலை போட்டுட்டு இந்த ஆத்மா சூக்ஷ்ம உடல்ல புகுந்துடும். அதுக்கு ஆங்கிலத்துல சப்டில் பாடின்னு சொல்லுவாங்க, ஒளி உடல். நம்ம எல்லாருக்குமே இந்த ஸ்தூல உடல் போல ஒரு ஆவி உடல், ஒளி உடல் ஒன்று உண்டு. இந்த உடலை விட்டு போனோம்னு இந்த ஆத்மா அந்த உடல்ல போகும். அந்த உடல்ல ஒரு 3 நாள் தான் வாழ்ந்த வீட்டை சுற்றி வரும். அப்புறம் ஒரு 7 நாள் சூட்சும உலகத்துல இருக்கும். 11ஆவது நாள் பூமிக்கு வந்துடும். ஒரு 3 நாள் அடுத்த எங்க பிறக்க போறோமோ அந்த வீட்டை தேடும். 4 மாத கர்ப்பிணியை தேடி அந்த வயிற்றுல இந்த ஆத்மா என்றாயிரும். ஆக ஒரு இறப்பு என்பது அடுத்த பிறப்பிற்கான துவக்கம்னு புரிஞ்சுக்கணும். ஆக ஜனனமும் மரணமும் நிரந்தரம். இப்படி வாழ்க்கை ஒரு வட்டம், வாழ்க்கை ஒரு தொடர்கதை. ஆக நாம் தொடர்ந்து இந்த பூமியில் சாஸ்வதமாக வாழக்கூடியவர்கள் என்ற செய்தியை சிவபெருமான் நமக்கு வழங்குகின்றார்கள். ஆக நான் ஆத்மா என்ற ஞானம் பெற்றால் நமது மரண பயம் போய்விடும். நாம் மரணமற்றவர்கள் என்ற ஒரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆத்மாவில் மனம், புத்தி, சுபாவம் என்ற ஒரு 3 சக்திகள் ஆத்மாவில் இருக்கு. மனம்ங்கிறது எப்படி கடல்ல அலைகள் இடைவிடாம வருதோ அதே போல மனதிற்குள் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். இரவு பகல் எண்ணங்கள் வரும். அதுல பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், வேஸ்ட் தாட்ஸ், ஒர்க் தாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 4 விதமான எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வரும். புத்திங்கிறது ஒரு தராசு மாதிரி. இந்த எண்ணம் நல்லதா கெட்டதா, காரியம் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லித்தரும். சம்ஸ்காரம்னு ஒரு பகுதி ஆத்மாவில் இருக்கு. நாம என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆகும். இந்த சீடி மாதிரி பதிவு. நாம பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது, பாவம், புண்ணியம், நல்வினை, தீவினை எல்லாமே ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆகும். இதைத்தான் பெரியவங்க சொன்னாங்க. சித்திரகுப்த நயினார்னு ஒருத்தர் நம்ம எல்லாருடைய பாவ புண்ணியங்களை எழுதுறாருந்தாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, சித்திரம்னா உடல், குப்தம்னா ரகசியம். இந்த உடலுக்குள்ளேயே ரகசியமான இந்த இடத்துல நம்ம செய்யறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே. அந்த பதிவுகளோட தான் நம்ம வாழ்க்கை பயணம் தொடர்ந்து நடக்கும். அந்த பதிவுகள் இந்த பிறவி மட்டுமில்ல, தொடர்ந்து அந்த பதிவுகளோட வாழ்க்கை தொடரும். இங்கு புண்ணியம் அதிகமா இருந்தா ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி வரும். பாவம் அதிகமா இருந்தா கஷ்டம், நஷ்டம், நோய்கள் வரும். நாம புண்ணியத்தை சேர்க்கணும், பாவத்தை போக்கணும். அதுக்கு பகவான் ஒரு வழி சொல்றாங்க. நம்ம உடல் ஒரு கார் போன்றது, ஆத்மா தான் டிரைவரா. இந்த கிராமங்களில் சொல்லுவாங்க, எப்படி வாழ்ந்துறீங்கன்னு கேட்டா ஏதோ வண்டி ஓடுது சாமி புண்ணியத்துலன்னு சொல்லுவோம். ஆக இந்த உடல் ஒரு வண்டி மாதிரி, ஆத்மா தான் டிரைவர். வண்டி ஓட்டும் போது டிரைவரை தூங்கிட்டாருன்னா ஆக்சிடென்ட் ஆயிடும். அதே போல இந்த வண்டி ஓட்டும் பொழுது இந்த கண் திறந்திருக்கிறோம், ஆனா 3வது கண் ஞான கண்ங்கிறது மூடப்பட்ட நிலையில இருக்கு. அதனாலதான் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சகல தோல்விகள், துன்பங்களுக்கு காரணம் இந்த ஆன்மா என்ற கண் மூடப்பட்டதுனால்தான். இதைத்தான் ஆன்மா விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று நம்ம ஐயா சொல்றாங்க, வைகுண்டர் ஐயா சொல்றாங்க. இந்த பதிகள் எல்லாம் ஆன்மா விழிப்புணர்வுக்கான நிகழ்ச்சிகள் நடக்கணும் என்று அவங்க விரும்புறாங்க. ஆக நம்முடைய ஆன்மா தூக்கத்தின் நிலையிலிருந்து வெளிப்படைய வேண்டும், இருளில் இருந்து வெளிச்ச
வெளிச்சத்தை பார்க்க வேண்டும், அக இருள் அகல வேண்டும். இறை